தென் தமிழகத்தில் பெரிய அளவில் அண்ணன் சீமானோட அலையே வீசியிருக்கு. இந்த அலையினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் அண்ணன் சீமான இந்த தேர்தலில் வெற்றியடை செய்யும் அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் டிவிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீ போன தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருந்தாய் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து பிஜேபிக்கு போட்டிருந்தேன், அண்ணாமலையினுடைய பிஜேபிக்கு என்னுடைய ஆதரவு கொடுத்துருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டினா ரெட்டலை, உதயசூரியன் இந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்களோ தவிர நான் தமிழருக்கு ஆதரவு கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த முறை நான் விஜய்க்கு போட போகிறேன்னு சொல்லவங்களுடைய நம்பர் வந்து ரொம்ப கம்மி. அப்போ இது எதை குறிக்க வருதுன்னா, அண்ணன் சீமானோட வாக்குகளில் பெரிய அளவிலான சேதம் ஏற்படலை, ஆனால் மற்ற கட்சிகளுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுருக்கு. எது எப்படினாலும் அந்த கடவுளே அண்ணன் சீமான் பக்கம் இருக்கிறார். 2019 கமலஹாசன் வந்து குட்டையை குழப்பும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு நடிகை நேற்று கட்சி ஆரம்பித்து அண்ணன் சீமானை முந்திருவானோ அப்படின்னு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட் வந்து புள்ளி சம்திங்கில் வந்து அண்ணன் சீமான் வந்து கமலஹாசனை விட அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தார். கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா 3.7%, அண்ணன் சீமான் 3.9% கிட்ட ஓட்டு வாங்கியிருந்தார். சின்ன 0.2%லையாவது அண்ணன் சீமானை உயர்த்தி காட்டினார் கடவுள். ஒரு நடிகனுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் ஜெயிச்சு நின்னார். அதே மாதிரி இந்த தேர்தலில் எப்படியாவது உள்நோக்கத்தோட தமிழினத்துக்கு துரோகம் செஞ்சு இந்த இனத்தை அழிக்கிறதுக்காகவே திட்டமிட்டு இந்த கூத்தாடி பயல்களை களத்தில் இறக்கி வேலை பார்க்கக்கூடியவர்களோட எண்ணம் வெற்றி அடையாது. நிச்சயமாக அண்ணன் சீமான் வந்து அதை தாண்டி மேலே எழும்பி வருவார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு தேர்தலில் இந்த திரை கவர்ச்சி இந்த விஜயை தாண்டிட்டார்னா இனி எப்படிப்பட்ட கூத்தாடி பைய வந்தாலும் அண்ணன் சீமானோட அரசியலை ஒன்றும் செய்ய முடியாது.